எனக்கு தெரிஞ்சு முதலமைச்சர் ஆனதுக்கு பிறகு அவர் முதல்ல போடுற கையெழுத்து மதுவிலக்காக பூரண மதுவிலக்கு, அதை வச்சு ஆட்சி செய்ய வேண்டாம். கொடியோட சின்னத்தை பாத்தீங்கன்னா அதுலயும் அப்படிதான் வந்து மஞ்சள் அதிகமா பயன்படுத்திருக்காரு, ரெட் கலர் பயன்படுத்திருக்காரு. ரெட்டு வந்து சூரிய பகவானை குறிக்கும். சூரிய பகவானை குறிக்கும் அப்படின்னா பொருளாதாரம். இதை சின்னமா வாங்க முடியுமான்னா வாங்க முடியாது. உயிரோட இருக்கிற அனிமேஷன் பேர்ல கிண்ணம் தரமாட்டாங்க, வேற ஏதாவது தருவாங்க. அது பூ வந்து ஈழத்தை மையப்படுது. ஈழத்துலதான் நிறைய பேர் போரிட்டு இறந்தப்ப அந்த காத்திய பூ, காத்திய கிழங்கு செடின்னு ஒண்ணு சொல்லுவாங்க, விலை நிறைஞ்சது. அவங்க அம்மா அப்பா ஃபர்ஸ்ட்ல உட்காந்துருக்காங்க. அந்த கொடி லான்ச் பண்ற ஃபங்க்ஷன்ல முதல்ல அவங்க அம்மாவும் அப்பாவும் உட்காந்துருக்காங்க. முன்னாடி வந்த காணொலிகள், முன்னாடி வந்த தகவல் என்னன்னா அப்பாவுக்கும் இவருக்கும் கருத்து வேறுபாடு. நேரம் அவருக்கு சரியில்லாம இருந்திருந்தா அந்த கொடியவே இன்னைக்கு லான்ச் பண்ணியிருக்க முடியும். அவருக்கு நேரங்காலம் எல்லாம் நல்லா இடத்துல எப்படி வெற்றி பெற்றாரோ அந்த மாதிரி அரசியலே வெற்றி பெறுவார். சும்மா எல்லாம் வரல இல்ல, இதையும் விமர்சனங்களுக்கு உள்ளாவார், அவ்வளவுதான். ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட மலையாள மாந்திரிகர் என் சந்திரகுமார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. அவர்கிட்ட பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு, வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. அதாவது விஜய் அவர்கள் வந்து கட்சி தொடங்கி பல நாட்களாக இருந்தாலும் இன்னைக்குதான் வந்து அவருடைய கட்சி கொடியை வந்து மக்களுக்கு அறிமுகப்படுத்திருக்காரு. அப்படிங்கும் போது ஆகஸ்ட் 22ஆம் தேதியில வந்து என்ன இருக்கு 9:15 அப்படிங்கிற டைம்ல அவர் லான்ச் பண்றாரு. அப்படிங்கும்போது அந்த இன்னைக்கு நாள் பின்னாடி இந்த நேரத்துக்கு பின்னாடி இருக்க காரணம் என்ன சார்? இன்னைக்கு வியாழக்கிழமை வந்து யாருக்கு உகந்த நாள்னா தட்சிணாமூர்த்திக்கு உகந்த நாள். தட்சிணாமூர்த்தி குருன்னு சொல்றோம் இல்லையா, 9 நவகிரகத்துல அவருக்கு உகந்த நாள். காலையில 9:15 நல்ல நேரம், சரிங்களா. அவருக்கு வந்து அதிகமான ஆன்மீக ஈடுபாடும் சோதிடத்தோட ஆலோசனையும் பெரிய பெரிய நம்பூதிரிகள் இவங்கெல்லாம் பேக் சைடு இருக்காங்கிறது தெரிய வருது. இன்னைக்கு 9 மணிக்கு 9:15 ஆரம்பிச்சு 10:15 தான் நல்ல நேரம் முடியுது. அந்த நேரத்துல லான்ச் பண்ணியிருக்காரு. ரெண்டாவது ஒரு கொடியோட சின்னத்தை பார்த்தீங்கன்னா அதுலயும் அப்படிதான் வந்து மஞ்சள் அதிகமா பயன்படுத்தியிருக்காரு, ரெட் கலர் பயன்படுத்திருக்காரு. ரெட்டு வந்து சூரிய பகவானை குறிக்கும். சூரிய பகவானை குறிக்கும் அப்படின்னா பொருளாதாரம், அது ஒரு விஷயம். அப்புறம் அந்த கொடி வடிவமைப்பு வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ஒரு யானை வச்சுக்கலாம், ஆனா இவங்க வந்து 2 யானை வச்சிருக்காங்க. இதை சின்னமா வாங்க முடியுமான்னா வாங்க முடியாது. உயிரோட இருக்கிற அனிமேஷன் பேர்ல கிண்ணம் தரமாட்டாங்க, வேற ஏதாவது தருவாங்க. அப்புறம் அதுல ஒரு பூ ஒண்ணு காமிச்சிருக்காரு. அது பூ வந்து ஈழத்தை மையப்படுது. ஈழத்துலதான் நிறைய பேர் போரிட்டு இறந்தப்ப அந்த காத்திய பூ, காத்திய கிழங்கு செடின்னு ஒண்ணு சொல்லுவாங்க, விலை நிறைஞ்சது. அந்த பூவை அது இலையில சிம்பிள் வச்சிருக்காரு. அப்படின்னா வந்து ஈழத்தை மீட்டெடுக்கணும், தமிழர்கள் மேல அதிகமான ஈடுபாடு, தமிழர்களுக்கு நல்லது செய்யணுங்கிறதுக்காக தான் அவர் உள்ள வந்திருக்காரு. கொடியோட வர்ணையினு சிவப்பு மஞ்சள் அதிகம் பயன்படுத்தி இருக்காரு. இரட்டை யானை கொடுத்துருக்காரு, அதுதான் மிக முக்கியமான விஷயம். இரட்டை இலை, இரட்டை சந்திப்பு, இரட்டை வார் இப்படி சொல்லுவோம் இல்லையா. அது மாதிரி ஆரம்பத்துல பாத்தீங்கன்னாக்க ரெட்டக்கிளி ஒரு சின்னத்துல நின்னாங்க, ஜானகி அம்மா ரெட்டக்கிளிங்கிற ஒரு சின்னத்துல நின்னாங்க. அப்புறம் வந்து மறைந்து போன செல்வி ஜெயலலிதா அம்மா வந்து இரட்டை இலையை கையில வச்சிருந்தாங்க. அந்த மாதிரி இவர் இரட்டை யானை வச்சிருக்காரு. இரட்டை யானையும் எப்படி வச்சிருக்காருன்னா 2 காலையும் முன்காலை வந்து தூக்கிக்கிட்டு சவுண்ட் எழுப்புற மாதிரி ரொம்ப பலமா உள்ள ஒரு மிருகம். அது ரொம்ப பலம் வாய்ந்தது, ரொம்ப வெயிட் உள்ளது. அந்த யானையை யூஸ் பண்ணியிருக்காருன்னா நான் இப்படிதான் யானை பலம் கொண்டனா, நான் வந்து வர்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு, ரொம்ப பார்த்து பொறுமையா பார்த்து பண்ணியிருக்காரு. மிக முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்படியே ஆடியன்ஸை காட்டும் பொழுது அவங்க அம்மா அப்பா ஃபர்ஸ்ட்ல உட்காந்துருக்காங்க. அந்த கொடி லான்ச் பண்ற ஃபங்க்ஷன்ல முதல்ல அவங்க அம்மாவும் அப்பாவும் உட்காந்துருக்காங்க. முன்னாடி வந்த காணொலிகள், முன்னாடி வந்த தகவல் என்னன்னா அப்பாவுக்கும் இவருக்கும் கருத்து வேறுபாடு, அதனால கலந்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி. அவர் இது மாதிரி அப்பாவோட கல்யாணத்துக்கு கூட போகல. 60க்கு 60 கல்யாணம் பண்ணாரு, அதுக்கு கூட விஜய் சார் போகல. ஆனா இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காரு. இடையில வந்து நான் கட்சி தனியா ஆரம்பிக்க போறேன்னு சொல்லி சந்திரஜா, அவர் பேரு விஜயோட அப்பா பேர், அவர் சொல்லியிருந்தார், நான் எனக்கு உடன்பாடு கிடையாது, நான் வேணா தனியா கட்சி ஆரம்பிச்சு நான் வேற மாதிரி பண்றேன் அப்படின்னு சொல்லி. இப்ப எல்லாமே சுமூகமா வந்துருச்சு. அம்மா அப்பா வந்துட்டாங்க, இரட்டை யானை போட்ட கொடி வந்துருச்சு, நிறைய விசில் சவுண்டு, நிறைய அதை வரவேற்கிறதுக்கு மாதிரி எல்லா கழுத்துலயும் ஐடி கார்டு போட்டு இருந்தாரு. அப்போ அந்த பொறுப்பாளர்களை மட்டும் தான் இன்னைக்கு வர சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். எல்லாரும் ஐடி கார்டு போட்டுட்டு உள்ள இருந்தாங்க. ரொம்ப பிரம்மாண்டமா முடிஞ்சிருக்கு. அவரும் சொல்லியிருக்காரு 26 ரொம்ப ஆவலோட எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி. நம்மளும் சில காணொலியில பதிவிட்டு இருக்கோம், அவர் அடுத்த சிஎம்மா வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி. பார்க்கலாம், வெற்றி பெற வாழ்த்துக்கள். நடிகர் விஜயகாந்த் அவர்கள் வந்து எதிர்கட்சி தலைவர் ஆனதுக்கு அப்புறமா தான் அவருக்கு வந்து பீஸ் மீட்லாம் வைக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கை வந்து எப்படி மாறுச்சு அப்படிங்கறத நம்மளே பார்ப்போம். அப்படிங்கும் பொழுது இவர் வந்து அரசியல் ஒரு பெரிய தலை ஆயிடுறாரு அப்படின்னா அவருக்கும் வந்துட்டு பீஸ் மீட் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? நிறைய
விஜயகாந்த் ஐயா வந்து ஒண்ணுமே பண்ணல, சட்டசபையில நாக்கு தூர்த்துனது மட்டும்தான். அவரை டோட்டலா பண்ணி விட்டுட்டாங்க. எத்தனையோ டாக்டர்களை சந்திச்சாங்க, எவ்வளோ 2-3 நாடுக்கு அவரை கொண்டு போனாங்க, கடைசி வரையிலும் குணப்படுத்த முடியல, இறந்தே போயிட்டாரு. இன்னைக்கு அதை கோயிலா கட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த கோயம்பேட்டு பக்கத்துல விஜயகாந்த் ஐயா வந்து கோயிலா மாறுது. அங்க போனா திருநீர் கொடுக்குறாங்க, பூக்கள்ல அர்ச்சனை பண்றாங்க, அது ஒரு தெய்வமா வழிபடுறாங்க. நிறைய பேர் ஒரு நாளைக்கு 100,000 பேர் பார்த்துட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. விஜயகாந்த் ஐயாவுக்கு அப்படின்னா விஜய் ஐயாவுக்கு என்ன சொல்றது இருக்கலாம், ரொம்ப பணிவா நம்ம யாராருட்டு அப்படின்னு. இவர் வந்து ஜாஸ்தியா பேசுறது, புரியுதுங்களா உங்களுக்கு? ஒரு 2 நிமிஷம் 1 நிமிஷத்தோட சரி, அதிகமா பேசுறது இல்லை. சப்போஸ் இவர் யாரையாவது எதிர்க்கிறாரு அப்படின்னா பார்க்கலாம், சுனியங்கள் வச்சு முடக்கப்படும். ஆனா இவர் வந்து தன்னிச்சையா பண்றாரு, யாரையும் பர்டிகுலரா குறிப்பிட்டாலாம் பேசணும். இவங்களுக்காக நான் வந்திருக்கேன், அவங்களுக்காக நான் வந்திருக்கேன், அவங்களுக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்னு. அவர் வந்தது நெய்வேலியில ஷூட் நடக்கும்போது இன்கம் டேக்ஸ் ரைடு பண்ணாங்க. எனக்கு அவ்வளவா தெரியாது, 300 கோடி 400 கோடி பிளாக் இருக்குன்னு சொல்லி எடுத்தாங்க. அதுல கோவப்பட்டாரு அவர், அதுல கோவப்பட்டுதான் இப்ப கட்சி ஆரம்பிச்சு. இப்போ வந்து அவங்க அம்மா அப்பா வந்து கூட நினைச்சிருக்காங்க, இவ்வளவு நாள் வந்து அவங்க 2 பேரும் அந்த அளவுக்கு ஒரு பெரிய ரிலேஷன்ஷிப் அவங்களுக்குள்ள இருந்த மாதிரி நம்ம பார்க்கல. இப்ப அவர் வந்து கூட இணைஞ்சிருக்காரு அப்படின்னும் போது இந்த கட்சி தொடங்குற நேரம் அவங்கள கூட இணையறதெல்லாம் வந்து ஒரு என்ன மாதிரியான அறிகுறி சார்? வெற்றியை நோக்கி அறிகுறி. அப்புறம் என்ன மாதிரி அறிகுறினா வெற்றியை நோக்கி. இப்பயே அவர் வெற்றி பெற்றாரு. அதாவது ரொம்ப நாளா பேசல, வீட்டுக்கெல்லாம் போகல, அப்பா அம்மாவோட இணக்கத்தில் இல்லை. இன்னைக்கு அவங்க வந்து துவங்கி வைக்கிறாங்க, அந்த நிகழ்ச்சியை பாக்குறாங்க அப்படின்னா இப்ப அவர்கிட்ட இருந்த வீக்னஸ் இதுதான். அப்பாவை எதிராக பேசுறாரு, அப்பாவுக்கு இவங்களுக்கு உடன்பாடு இல்லை, அவங்க தனி இவங்க தனி. இப்ப அது இல்லைன்னு நிரூபிச்சிருக்கு. நாங்க எல்லாம் ஃபேமிலியா தான் பண்றோம், 26ல நாங்க மிகப்பெரிய ஒரு வெற்றியை பார்ப்போங்கிற மாதிரி அவர் பேசிட்டாரு. இன்னைக்கு மேலாம் பேசினார் 26 ஓகே அப்படின்னு சொல்லி. அது மாதிரி உங்களுக்கு கொடியை நிறைய மையப்படுத்தினோம்னா அது ஒரு சோதிடரா இல்ல ஒரு நம்பூதிரியா இல்ல ஒரு சாமியாரா வரும். ஏன்னா மஞ்சள் கலரை சூஸ் பண்ணியிருக்காங்க, சிவப்பு சூஸ் பண்ணியிருக்காங்க, யானை வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம், அதை சூஸ் பண்ணியிருக்காங்க, அம்மா அப்பாவை காட்டியிருக்காங்க, மேடைக்கு வர சொல்லியிருக்காரு. இதையெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் என்னன்னா இந்த கட்சிக்குன்னு ஒரு பாடல் ஒண்ணு ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த பாட்டை அங்க ஒழிச்சு அதை கேட்கும் பொழுதே உங்களுக்கு ரொம்ப தெரியும். அது வந்து ஒரு எப்படின்னா ஒரு வீரியத்தை வெளிப்படுத்துற ஒரு விஷயம். இவருக்குன்னே தனியா பாடல், அந்த பாடல் ஒழிச்சதுக்கு பிறகுதான் அந்த கொடியை அவர் மேல ஏத்துனார். சரியா, பிரமாண்டமா இருக்கு. 26ல வெற்றி பெற வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பகுஜன் சமாஜ் கட்சியுடைய சின்னம் வந்து யானை அப்படிங்கிறது. இப்ப இவரும் வந்து யானை அவருடைய கொடியில வச்சிருக்காரு அப்படின்னும் போது அவர் மறைமுகமா இருக்கும் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கும் இல்ல பகுஜன் சமாஜ் கட்சிக்கும் அவருடைய ஆதரவை தெரிவிக்கிறார். இருக்கலாம். பகுஜன் சமாஜ்வாதி கட்சியினுடைய தலைவியே சொல்லியிருக்காங்க, ரொம்ப அதீத போட்டா உள்ள ஒரு தலைவன் அப்படின்னு சொல்லி. அதுல வந்து வெறும் நீல கலர் ஒரு யானை ஒண்ணு இருக்கும். இந்த மாதிரி சிறப்பு மஞ்சள் யானை எல்லாம் பண்ணல. அதுல நீல கலர்ல ஒரு கொடி, ஒரு யானை, ஒரே ஒரு யானை வாங்க. இதுல ரெட்டை யானை போட்டிருக்கு. ரெட்டை யானை போடுற ஒரு யானை பலமே அதிகமா இருக்கும், இதுல ரெட்டை யானை போட்டிருக்காரு. அப்ப அதுல மையப்படுத்துற விஷயமா இருக்கலாம். அந்த கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன், அவங்க கூட இணைகிறாங்களா என்னன்னு தெரியல, அது ஒரு காரணமா கூட இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு முதலமைச்சர் ஆனதுக்கு பிறகு அவர் முதல்ல போடுற கையெழுத்து மதுவிலக்காக, பூரண மதுவிலக்கு, அதை வச்சு ஆட்சி செய்ய வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி. நானும் அவருடைய பிரசன்ன விஷயங்கள்ல பார்த்திருக்கேன். நல்லா இருக்கு. அவர் 26 இதை விட 26 நல்லா இருக்கு. 26ல அவர் முதலமைச்சர் ஆகிடுவாரா? என்ன கேட்டா ஆயிடுவாருன்னு தான் சொல்லுவேன். இல்ல என்னென்ன அமைப்பு அவர்களுக்கு இருக்கு அப்படிங்கிறதுனால 26ல அவர் வருவாரு அப்படின்னு நீங்க இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றீங்க சார்? அவரு சென்னையை வந்து சூஸ் பண்ணுங்க. பனையூர்ல தான் அவருடைய அலுவலகம், அங்கதான் தலைமை அலுவலகம், பனையூர்ல காமிச்சிருக்காரு. அப்புறம் 2வது முதல் மாநில மாநாடு விரைவா அறிவிக்க போறாங்க. அது எங்க நடத்த போறாங்க என்னன்னு தெரியல. ஒரு கொடியை லான்ச் பண்றதுக்கே இவ்வளவு பிரம்மாண்டமான விசில் சவுண்டு, இவ்வளவு பிரம்மாண்டமான கைத்தட்டல், இப்படி உச்சத்துக்கு போகும்போது அவர் எலெக்ஷன்ல நிற்கும் போது நம்ம எப்படி சொல்றது, அதெல்லாம் வேற மாதிரி இருக்கும். அது கூட கூட்டணி சேர்றாரா சேரலையாங்கிறது நமக்கு. நடிகர் விஜய் அவர்களுக்கு வந்து இப்போ நேரம் கொஞ்சம் சரியில்லை அப்படிங்கிற மாதிரியான தகவல் வந்து பரவிட்டே வந்துட்டு இருக்கு. அப்படிங்கும்போது இந்த டைம்ல அவர் வந்து கட்சி கொடியெல்லாம் ரிலீஸ் பண்றது வந்து நல்ல விஷயம் தான். அதெல்லாம் பார்க்காமல ஆரம்பிப்பாரு. காலையில 9:15 அந்த நேரம், நாள், நட்சத்திரம், கிழமை, ஓர எல்லாத்தையுமே பார்த்துருக்காரு. எனக்கு தெரிஞ்ச அவருக்கு ஒரு ஆன்மீகத்து மேல அளவு இருந்த நம்பிக்கை இருக்கு. நேரம் நல்லாம, நேரம் அவருக்கு சரியில்லாம இருந்திருந்தா அந்த கொடியவே இன்னைக்கு லான்ச் பண்ணியிருக்க முடியும். அவருக்கு நேரங்காலங்கள்லாம் நல்லா தான் இருக்கு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பண்ணிக்கலாம். படத்துல எப்படி வெற்றி பெற்றாரோ அந்த மாதிரி அரசியலே வெற்றி பெறுவார். சும்மா எல்லாம் வரல இல்ல, இதையும் விமர்சனங்களுக்கு உள்ளாவார், அவ்வளவுதான். இப்பயே நிறைய பண்ணிட்டு தான் இருக்காரு. என்ன மாதிரியான விமர்சனங்களுக்கு உள்ளாக வாய்ப்புகள் இருக்கு? ஆமா, இதெல்லாம் ஒரு கட்சி, அதெல்லாம் ஒரு ஆளா, இதெல்லாம் வந்துட முடியுமா அப்படி இப்படிங்கிற மாதிரி அவரை பிடிக்காதவங்க தப்பான கமெண்ட் எழுதுவாங்க. விமர்சனங்கிறது வந்து சொற்கள் தானே தவிர நம்மளை தாக்குற கற்கள் அல்ல. இதையெல்லாம் கடந்துதான் வரணும். ஒருத்தர் மேல விமர்சனம் வைக்கிறாங்க,
ஒருத்தரை வந்து கேலி கிண்டல் பண்றாங்கன்னா அவர் வளர்ந்துட்டாருன்னு அர்த்தம். இவர் வளர்ந்துட்டார். அதனால இனி வந்து இது பொதுவா சொல்ல போனா இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கட்சியா இருக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவர் முதலமைச்சர் அரியணை ஏறாரு அப்பாற்பட்ட விஷயம். இது வந்து இதுதான் முடிவு பண்ணும். சரிங்களா? அதனால அந்த நோக்கி பயணம் பண்ணுவார். எங்களுக்கு சொல்லுங்க 4 அப்படிங்கிற அந்த நம்பருக்கு பின்னாடி என்ன விஷயம் இருக்கு? ஏன்னா அவருடைய பிறந்த நாள் 22 கூட்டினாலும் 4 அப்படிங்கிறது வருது. இன்னைக்கு அவர் கட்சி கொடி ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இந்த 2 கூட்டினாலும் 4 வருது. அவருடைய கார் நம்பர் பாத்தீங்கன்னா 1111 அப்படிங்கிறது 41. அதை கூட்டினாலும் வந்து 4 தான் வருது அப்படிங்கும்போது இந்த 4 அப்படிங்கிற நம்பர் அவருக்கு ரொம்ப ராசியானதான். ஆமா, இது ரெட்டப்பட வருது இல்லையா? அந்த மாதிரி அதான் ரெட்டை யானை, ரெட்டப்பட, ரெட்ட விஷயங்கள். அவர் நினைச்சிருந்தா ஒத்த விஷயம் ஒத்த இதுல பண்ணிருக்காங்க. இன்னும் அந்த கொடி அங்கீகாரம் வாங்கிருச்சா என்னன்னு தெரியல. இவங்க ஏற்படுத்தியிருக்காங்க. இது தேர்தல் ஆணையம் வந்து முடிவு பண்ணும். இந்த சின்ன கட்சிக்கு இதுதான் சின்னம். அதெல்லாம் அவங்களுக்கு நிறைய வேலைப்பாடு இருக்கு. அதுக்கு பிறகுதான் இவருக்கு சின்னம் ஒதுக்குவாங்க. சின்னம் ஒதுக்குவாங்கன்னா இப்போதைக்கு சுயேட்சை சின்னம் தான் தருவாங்க. கட்சி சார்பிலையோ இல்ல தேர்தல் கமிஷன் பேர்லயோ கட்சி சின்னம் வராது. இப்போதைக்கு சுயேட்சை முறையில போட்டியிடுறதுக்கு ஒரு சின்னம் தருவாங்க. அது பயங்கரமா ஓட்டு வங்கி வாங்கிருச்சுன்னா இப்பதானே அண்ணன் சீமான் கட்சியோட தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் வாங்கியிருக்கு. 8.0 வாக்கு வாங்கினதுனால இது தேசிய ஒரு பெரிய கட்சி, பெரிய அளவுல ஓட்டு வங்கி வச்சிருக்காங்கன்னு சொல்லி இப்பதான் அதை அங்கீகாரம் கொடுத்தாங்க நாம் தமிழருக்கு. அந்த மாதிரி இதுவும் சரியான ஓட்டு வங்கி வச்சு எங்கேயுமே டெபாசிட் இழக்காம வேற மாதிரி போகும்போது அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு வருவாங்க. முதல்ல கட்சி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகணும், இந்த கொடி அங்கீகாரம் வாங்கணும், 26ல 234 தொகுதியில ஆள் நிறுத்தணும். இன்னும் நிறைய வேலைப்பாடுகள் இருக்கு. இன்னைக்கு அறிவிச்சிருக்காரு, நான் வந்துட்டேன் வர்றேன்னு சொல்லி ஏமாத்தாம நான் வந்துட்டேன்ப்பா பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டாரு. போல்ட்டா வந்துட்டாரு, தைரியமா வந்துட்டாரு. எனக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சி. அதுலாம் ஒண்ணுங்க மாற்றம் வேணுங்க. மாற்றம் இல்லாம என்னதான் பண்ண முடியும்? யார் என்ன பண்றான்னு பாக்கணும். அதனால வந்து மாற்றத்தை கொடுக்கறதுல தப்பே கிடையாது. என்னுடைய சார்பில் இந்த கட்சி மேலும் மேலும் வளரணும், வெற்றி பெறணும். வாழ்த்துக்கள். இந்த வாகை மலருக்கு பின்னாடி இருக்கிற பின்னணி என்ன? ஏன்னா இலக்கணத்துல என்ன சொல்லப்படுது அப்படின்னா வீரர்கள் வந்து போருக்கு போய் வெற்றி பெற்ற பின்னாடி வந்து வாகை மலரை வந்து சுடி அவங்களுடைய வெற்றியை வந்து மகிழ்வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த வாகை மலரை இவருடைய கொடியில இவர் வந்து வச்சிருக்காரு அப்படின்னா இது என்ன குறிப்பிட வராரு? இது குறிஞ்சி பூ மாதிரி ரொம்ப அபூர்வம். இது வாகை பூ வெற்றி பெற்றுட்டேன்னு கூட சொல்லலாம். நான் வெற்றி பெற்றுட்டேன், அது சிம்பிளா காமிக்கலாம். ஜெயிச்சாச்சு, நம்ம தான் வெற்றி பெற்றுட்டோம், நம்ம தான் அப்படின்னு சொல்லி அரசியல் பண்றதுக்குன்னு ஒரு தனியா ஒரு தைரியம். இனி நிறைய பிரச்சனைகளை அவர் சந்திக்கிற மாதிரி இருக்கு. ஏற்கனவே நிறைய பிரச்சனைகளை சந்திச்சு இனி வந்து உங்களுக்கு தேவையில்லாத கணக்கு அப்படி இப்படி அது இது நிறைய வருங்க. இதெல்லாம் பொருட்படுத்தினா மட்டும்தான் அறிய நேரம். அவருக்கே தெரியும் நம்ம இப்படி வந்துட்டாங்க. ஏன் அப்படின்னா ஐயா கேப்டன் சார் இருக்காரு இல்லையா, விஜயகாந்த் ஐயா, அவர் இந்த கல்யாண மண்டபத்துல லைட்டா உரச போய் அவர் ஒரு கட்சி ஒண்ணு ஆரம்பிச்சு ஒரு பெரிய எதிர்கட்சியா உட்காந்து அப்புறம் அவருக்கு பில்லி சுனியாவெல்லாம் வச்சு அவரை ஒண்ணும் இல்லாம ஆக்கி அவர் இறந்தும் போயிட்டாரு. அந்த மாதிரி இவர் தெளிவா இருக்காருன்னு நினைக்கிறேன். யாருக்கிட்டையும் சேர்றதோ போறதோ வர்றதோ அதெல்லாம் இல்லை. தனிச்சா நின்று போராடணும், தனிச்சா நின்று ஜெயிக்கணும் அப்படின்னு. நம்மள்ட்ட அவர் ஜெயிப்பாரா ஜெயிக்க மாட்டாருன்னு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா ஜெயிப்பாருன்னு தான் இருக்கு. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அரியணை ஏறவும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சும்மாவெல்லாம் அவர் அரசியலுக்கு வரல. நிறைய கணிச்சு பார்த்திருக்காரு, நிறைய சம்பவங்களை வந்து ஆர்வம் பார்த்திருக்காரு. அவருக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள். அதனால 26ல அரியணை ஏற அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. இதை நம்ம முந்தின காணொலியும் பதிவு பண்ணியிருக்கோம். விஜய் சார் வருவாரா என்ன? வருவார். நடிகர் எம்ஜிஆர் அவர்களுக்கு பின்னாடி சினிமால இருந்து அரசியலுக்கு வந்த எந்த நடிகர்களும் வந்து அந்த அளவுக்கு பயங்கரமா வந்தது. விஜயகாந்த் சார் வந்து வந்திருந்தாரு அப்படின்னாலும் அவரும் வந்து முதலமைச்சர் ஆகல அப்படின்னு பொழுது நிறைய நடிகர்கள் வந்து சினிமா விட்டு வந்ததுக்கு அதுக்கப்புறம் சினிமாக்கு போகும்போது சினிமாலையும் அந்த அளவுக்கு ஒரு பெரிய வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கல, அரசியலையும் வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கலன்னு போது விஜய் சார் வந்து பயங்கர பீக்ல இருக்கும்போது இதுக்குள்ள வராரு அப்படின்னும் பொழுது அவர் எப்படி வெற்றி பெறுவாருன்னு நீங்க சொல்றீங்க? அது எப்படி வெற்றி பெறல அப்படின்னா என்ன ஆகும்? வெற்றி பெறல அப்படின்னா அதுக்கப்புறம் அவருடைய ஃபியூச்சர் எப்படி இருக்கும்? இதை விட மாட்டாரு. வெற்றியோ தோல்வியோ ஒரே தடையில் நடக்காது. அடுத்து முயற்சி பண்ணுவாங்க. ஐயா நம்ம முதல்ல தோத்துட்டோம், இனிமே கட்சியை வேண்டாம், நான் கலைக்க போறேன், திரும்ப சினிமாவுக்கு போறேங்கிற விஷயம் அவர்கிட்ட இல்லை. தெளிவா இருக்காரு. அது மட்டும் பேச்சு விஷயத்திலையும் சரி செயல்பாடுலையும் சரி ரொம்ப தெளிவா இருக்காரு. ஒரு கால் இது பின்வாங்கினா கூட அடுத்தது முயற்சி பண்ணுவாங்க. அடுத்ததுல நிக்கிறதுக்கு போறது. வெற்றி என்பது எளிதல்ல, ரொம்ப ஈஸியா கிடைக்காது. அதுக்கு தகுந்தாறு போல போராடணும், அதுக்கு தகுந்தாறு போல தன்னுடைய களத்தை அமைச்சுக்கணும். எங்கெங்க யாராருக்கு என்னென்ன பொறுப்பு கொடுக்குறாரு தெரியல. ஃபீல்டு ஒர்க்கு நல்லா இருக்கும்போது ஜெயிப்பார். ரெண்டாவது அவர் மொத்தத்துல இந்த பஞ்சப்பட்டி சாத்திரம், இந்த மேட்ரு, அவருடைய சாதகங்கள் கட்டங்கள் இதெல்லாம் கணிச்சாச்சு. அரசியலுக்கு இவர் வந்தா நிப்பாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இன்னும் வந்து அவருடைய கோட்பாடுகள் என்ன, கட்சிக்கு வந்து என்னென்ன பண்ணுவாரு அப்படிங்கறது இன்னும் சொல்லல அப்படிங்கும் போது அவர் வந்தா ஜெயிப்பாரு அப்படிங்கறத நீங்க இவ்வளவு ஆணித்தரமா எப்படி சொல்ல முடியும்? அதான் சொல்லியிருக்கேன்ல, கரைப்படியாக கைகளை பிடிச்சிக்கிட்டு நீங்க நடக்கலாம் அப்படின்னா தமிழ்நாடு சுத்தமா இருக்கும், தெளிவா இருக்கும், லஞ்சங்கள் இருக்காது, ஊழல் இருக்காது,
டாஸ்மார்க் இருக்காது, வேற மாதிரி என்ன பண்ணணுமோ அதுக்கு தகுந்தாற் போல நான் பண்ணுவேன் அப்படின்னு அவர் தெளிவா சொல்லியிருக்காருல. கரைப்படியாத கரங்களுக்கு சொந்தக்காரரு, அம்மா அப்பா வந்துட்டாங்க, கொடி லான்ச் பண்ணியாச்சு, இதுமாதிரி ஃபீல்டு ஒர்க்கு சரியா இருக்கும். இப்ப வந்து நம்ம 24 எண்டுல இருக்கோம், அடுத்து 25 ஒரு ஆண்டு தான் இருக்கு, 26ல தேர்தல், அது வரைக்கும் இவங்க சேகரம் பண்ணணும்ல, என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவாங்க. தொடர்ந்து நீங்க நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிருக்கீங்க. உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். வாழ்வா.